அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். இந்த தரணியில், இந்த அண்டத்தில், யுகத்தில் அனைத்து ஜீவன்களையும் காப்பது, வாழ வைப்பது இயற்கை தாய் தந்தை பஞ்சபூத நாயகன் சிவசக்தி தான். ஆகையால் இந்த இயற்கையை ஒவ்வொரு மனிதனும் அம்மையப்பன் நம்மளுக்கு இந்த இயற்கையை கொடுத்துருக்கான். அந்த இயற்கையை அழிக்காமல் காக்கப்படணும், காக்கணும். அதுதான் உங்களுடைய சடையாண்டி சித்தனோட ஆசை. ஆமாம். ஆகையால் எல்லோரும் இயற்கையை அழிக்காமல் இயற்கையை பாதுகாக்க பழகிக்கிங்க. அதுதான் என்னுடைய ஆசை. ஆமாம். இயற்கையிலேயே இவ்வுலகில் எவ்வுயிரும் இல்லையே. ஆமாம். உங்களுக்கு ஒரு பாட்டு மூலியமாக, பாடல்கள் வரிகள் மூலியமாக உங்களுடைய சடையாண்டி சித்தாயை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சிவாய நம. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். ஹரி ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய. தானே ரந்தனத்தானே தானே ரந்தனத்தானே தானே தன்னாதானே கள்ள குடிச்சவே கண்ணை இழந்தா, தண்ணி அடிச்சவே தன்னை அழித்தா. கள்ள குடிச்சவே கண்ணை இழந்தா, தண்ணி அடிச்சவே தன்னை அழிச்சா. தானே தந்தனத்தானே தானே தன்னாதானா தந்தனத்தானே. கள்ள குடிச்சவே கண்ண இழந்தா, தண்ணி அடிச்சவே தன்னை அழைத்தா. பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் தான். இந்த பாடல்களுக்கும் இயற்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பாடலுக்கு விளக்கத்தை ஐயா உங்களுக்கு இயற்கை சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பதிவை நான் சொல்கிறேன், கேளுங்க. கள்ள குடிச்சவன் தன் கண்ணை இழந்தான் அப்படின்னா, கற்களையும் மணல்களையும் பாதுகாக்காதவன், கற்கள் மணல்கள் இருந்தால்தான் இயற்கை வளங்களை காக்க முடியும், இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியும். மணல்கள் கற்கள் இல்லை என்றால் இயற்கை வளங்களை காக்க முடியாது. ஆகையால் கற்களையும் மணல்களையும் அதிகம் அழிக்காமல் நம்ம காக்கப்பட்டோம்னா
இயற்கை வளம் அழியாமல் இருக்கும். சரிங்களா? அதான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தண்ணி அடித்தவன் தன்னை அழிச்சான் அப்படின்னு இருக்கேன். தண்ணினா இந்த தண்ணி அல்ல ஐயா, அந்த தண்ணி ஆகாய புனித நீர், இயற்கை நீர், அந்த தண்ணி. அப்போ தண்ணி அடித்தவன் தன்னை அழிச்சா அப்படின்னு இருக்கேன். தண்ணி என்பது குடிநீரை மழை பொழியும் காலங்களில் நீர்நிலைகளில் நீரை சேமிக்காமல் விட்டால் அவன் தன்னையும் அழித்து எல்லோரையும் அழிய விடுகிறான். சரிங்களா? குடிநீரை மழை பொழியும் காலங்களில் நீர்நிலைகளில் நீரை சேமிக்காமல் விட்டால் அவன் தன்னையும் அழித்து எல்லோரையும் அழிய விடுகிறான். இதுதான். அப்போ தண்ணீரை சேமிக்க வேண்டிய காலங்களில் அந்த தண்ணீரை சேமிக்க வேண்டும். இதுதான் இந்த பாட்டுடைய கருத்து. உங்கள் ஐயா இந்த பாட்டை உங்களுக்கு உதாரணமாக வச்சு இயற்கை வளங்களை காக்கப்படணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பதிவிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாடல் மூலியமாக இது பாடியிருக்காங்க. ஆமாம், அந்த பாடல் வரிகளை வச்சு உங்களுக்கு இயற்கையை இப்படி காக்கப்படணும் அப்படின்றதுக்காக மாற்றி அமைச்சு உங்கள் ஐயா இந்த சடையாண்டி சித்தை உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இயற்கை வளங்களை காக்கப்படணும், அழிக்கக்கூடாது. ஆமாம், அந்த கற்கள், மணல்கள், நீர்நிலைகள், ஆதாரங்கள் எல்லாம் இருந்தால் தான் இந்த இயற்கை வளம் அழியாமல் பசுமையாக இருக்கும். நம்மளுடைய அதை இயற்கை சார்ந்து தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் எல்லாமே உயிர் வாழ்கிறோம். ஆகையால் இயற்கை வளங்களை காக்கப்படணும். அதுதான் இந்த அகோர சடையாண்டி சித்தனோட ஆசை. ஹரி ஓம் நமச்சிவாய.